திருமாலும் பிரமனும் தேடித் தேடி அலைந்தும் அவனது ஆதி அந்தத்தை அளந்து அறிய முடியவில்லை. அப்படிப்பட்ட எல்லையற்ற பெருமையுடைய இறைவன் தன் அடியாரின் ஒரு சிறு தேவைக்காக நரிகளை குதிரைகளாக்கி வந்தான் என்றால் அதுவே அவன் அன்பின் ஆழத்தை காட்டும் அற்புதம். பாண்டிய மன்னன் படைக்குத் தேவையான குதிரைகளை வாங்கி வருமாறு பொன் கொடுத்து மாணிக்கவாசகரை அனுப்பினான். ஆனால் மாணிக்கவாசகரோ அந்த பொன்னை கொண்டு சிவபெருமானுக்கு அழகிய கோயில் எழுப்பினார். மன்னனுக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் நெருங்க மாணிக்கவாசகர் தவித்தார். அப்போது கருணை கடலான சிவபெருமான் தானே களமிறங்கினான். தன் அடியாரை காக்க வேறு எவரும் நினைக்கவே முடியாத வழியில் காட்டு நரிகளை அழகிய பாய்மா குதிரைகளாக மாற்றி தானே ஒரு வணிகனாக வேடம் பூண்டு பாண்டிய நாட்டை நோக்கி எழுந்தருளினான். மன்னன் முன் அந்த குதிரைகள் கொண்டு வரப்பட்டன. வியப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த மன்னன் நிறைய பொன் கொடுத்து அவற்றை வாங்கிக் கொண்டான். ஆனால் அந்த இறைவனுக்கு அந்த பொன் வேண்டியிருக்கவில்லை. அவனுக்கு வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், மன்னனின் இதயத்தில் அருள் ஒளி பிறப்பது. அதனால்தான் பொன்னை ஏற்காமல் அவன் மறைந்தான். இரவில் அந்த குதிரைகள் மீண்டும் நரிகளாக மாறி ஓடிவிட்டன. திடுக்கிட்ட மன்னன் உண்மையை உணர்ந்தபோது தான் ஏமாற்றப்பட்டதாக அல்ல, தன் மீது கொட்டப்பட்ட கருணையின் பெருமையை உணர்ந்து சிவபெருமான் மீது அளவற்ற பக்தி கொண்டான். இதுவே அந்த தொன்மை உடையவன் செய்த திருவிளையாடல். அளவிட முடியாத பெருமையுடையவன், ஒரு உயிரின் நன்மைக்காக நரிகளையும் குதிரைகளாக்கும் அன்பு உடையவன். அரியோடு பிரமர்க்கு அளவறியொன்னான் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் ஆட்கொண்டு அருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று ஈண்டு கனகம் இசையப் பெறாது. ஆண்டானெங்கோன் அருள் வழி இருப்பத்தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும்